சாரோட இழப்பு பெரிய பேரிழப்பு தான். அவரை பற்றி சொல்கிற அளவு எனக்கு அனுபவம் கிடையாது. நான் சினிமாவுக்கு வந்த பிறகு இந்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனம் எத்தனை படங்கள் எத்தனை இது இயக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அரசியல் ரீதியாகவும் அவர் பெரும் தலைவரோட இருந்தவர். இன்றைக்கி அவரோட இழப்பு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான். அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல். புரட்சி தலைவருக்கு பின்பு இருந்தவர் என்ற பெரும் புகழை படைத்தவர், நேர்மையாளர், நிர்வாகி, எதையும் நுணுக்கமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். இன்னும் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியாது, பொதுமக்களுக்கும் தெரியாது. ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு இயக்கம் தொடங்குவதற்கு அக்டோபர் மாதம் 72ஆம் ஆண்டு இன்றைய தலைமை கழகம் அன்றைக்கு சத்யா திருமண மண்டபம், அந்த மண்டபத்திலே தான் சென்னை செங்கை எம்ஜிஆர் மன்ற கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தியவர் ஆரம்பி அவர்கள். அந்த கூட்டத்தினுடைய தொடர்ச்சிதான், நீட்சிதான் அதிமுக தொடங்கப்பட்டது. ஆகவே அப்படி எல்லாவற்றிலும் புரட்சித் தலைவருக்கு உறுதுணையாக இருந்து புரட்சித் தலைவரின் பேரன்பை பெற்ற அண்ணன் ஆரம்பி அவர்கள் 100 வயதை கடந்து இருப்பார் என்று நாங்கள் எல்லாம் எண்ணியிருந்த நேரத்தில் அதை பூர்த்தி செய்வதற்குள் அவர் நம்மை விட்டு பிரிந்தது எங்களை போன்றவர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி. ஆகவே அண்ணன் ஆரம்பி அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஏராளமானோர். அவரிடத்தில் உள்ள நல்ல பண்புகளை கடைப்பிடித்து பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணன் ஆரம்பி அவர்களை பின்பற்றி இன்று வரையில் பொது வாழ்க்கையில் இருப்பவன் என்ற வகையில் அவருக்கு இந்த தருணத்தில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை, அஞ்சலியை செலுத்தி விடைபெறுகிறேன். வணக்கம். உலகம் அறிந்த தமிழர் ஐயா ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் இன்று நம்முடைய இல்லை என்றாலும் அவர்கள் விட்டு சென்ற பணிகள் எவ்வளவோ இருக்கின்றன. அவர்கள் தமிழ் மேல் பற்றும் பாசமும் உள்ளவர். தமிழன் என்ற முறையிலும் நமது மறந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நன்றாக அவர்களோடு இருந்து சினிமாத்துறையில் அவர் இல்லாமல் ஒன்றும் அவர் மூலமாக இன்று வாழ்ந்த தமிழர்கள், இந்தியர்கள், உலகில் பல்வேறு நாடுகள் அவர்கள் அருமையான பிள்ளைகள் என்று அவரை இன்னும் இந்த ஐயா ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் உடல் அவர்கள் அடக்கங்களின் இடத்திலும் அவர்கள் என்றும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம். என்னுடைய திரை வாழ்வினுடைய திறவுகோல் ஆரம்பி அவர்கள். என்னுடைய முதல் படம் சத்யா மூவிஸ், கண்ணன் என் காதலன். ஆக அவர்தான் பேராசிரியராக இருந்த என்னை, கல்லூரியில் இருந்த என்னை கலை உலகத்திற்கு கொண்டு வந்தவர். அதுவும் சத்யா மூவிஸ். சத்யா மூவிஸ் என்ற திரையுலகத்தினுடைய தலைவாசலாக கருதப்படுகின்ற அந்த சத்யா மூவிஸினுடைய ஆரம்பி அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தினார். யாரிடம்? மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம். ஒரே வரியில் சொன்னால், ஆரம்பியை பற்றி ஒரே ஒரு வரியில் நான் சுருக்கமாக சொன்னால்,
மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய மனச்சாட்சி ஆரம்பி அவர்கள். அவரோடு நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். அவருடைய நினைவுகள் திரையில் இருக்கின்ற போது, வார்த்தையில் இருக்கும் போது அவசரப்படாதீர்கள். இந்த செய்தியை ஒரு பேராசிரியர் என்ற முறையில் அல்ல சொல்ல வேண்டும். ஏனென்றால் திரையுலகத்திலே திரைக்கதை என்பதை நான் திரைக்கதையிலே டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்னாலே நான் ஆரம்பி அவர்களிடம், சத்யா மூவிஸ் ஆரம்பி அவர்களிடம்தான் திரைக்கதையை பயின்றவன் நான். அந்த வகையில் என்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்பி அவர்கள் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அவர் நினைவோடு நான் நினைவிருக்கிறேன். திராவிட இயக்கத்தின் மிக மூத்த தலைவர்களில் ஒருவரான ஐயா ஆரம்பி அவர்களின் மறைவு என்பது இந்த இயக்கத்திற்கு ஒரு மாபெரும் இழப்பாகவே நான் பார்க்கிறேன். தன்னுடைய அரசியல் பயணத்தை புதுக்கோட்டையிலிருந்து வெளிவந்த பொன்னி வார ஏட்டில் பணிபுரிந்த காலம் தொட்டு தன்னை இந்த இயக்கத்தோடு இணைத்து கொண்டவர் ஐயா ஆரம்பி அவர்கள். முருகு சுப்பிரமணியம் அவர்கள் அந்த இதழை நடத்தினார்கள். அவரோடு இணைந்து அந்த இதழிலே பணியாற்றியவர்கள். அது தொடங்கி பிற்காலத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு இணைந்து திரையுலகிலே நுழைந்து அவரோடு பணியாற்றினார்கள். பிறகு அரசியல் அந்த காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினராக தொடர்ந்து பல காலம் பணியாற்றியவர். அதற்கு பிறகு அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டு எம்ஜிஆர் அவர்களோடு பயணப்பட்டவர். நீண்ட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், அதே போல் நீண்ட திரையுலக வாழ்க்கைக்கும் சொந்தக்காரர். பல பேர் முன்னேறியதில் பல பேருடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக விளங்கிய ஒரு மாபெரும் தலைவர் என்று சொல்வதை விட மாபெரும் நல்ல உள்ளம் கொண்ட மனிதர். அவருடைய இழப்பு என்பது திராவிட இயக்கத்துக்கு ஒரு பேரிழப்பாகவே நான் பார்க்கிறேன்.